35 ஒயர் வெட்டிக்கலாம். 35 ஒயரு 8 அடி இந்த ஸ்கேல்ல, மர ஸ்கேல்ல எடுத்துக்கணும். ஒயர் வெட்டி எடுத்துக்கணும். 35 ஒயர்னா நான் வந்து 2 ஒயர் கலந்து வெட்டிக்கிறேன். 2 ஒயர் கலந்துனா 35 வந்து 1 20 1 15 21 14. இந்த மாதிரி 35ஆமா? மாதிரி 35 ஒயர் வெட்டிக்கணும். பெரிய பை இது எத்தனைமா? 21. எத்தனை அடி இது? 8 அடியில 21 ஒயர். இதெல்லாம் 14. எட்டரை அடி வெட்டி இருக்கோம்ல, அதை 2ஆ மடிச்சுக்கணும். 2ஆ மடிச்சுட்டு அதை 2ஆ மடிச்சோம்னா இப்படி மடிச்சு வச்சுக்கிறோம். இந்த சுத்து ஒயரை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சுத்து ஒயர் வந்து இதுல 1/2 அடி விட்டுட்டு வச்சுக்கணும். 1/2 அடி விட்டுறணும். அரை அடிக்கு கம்மியா வச்சுட்டு இப்ப ஸ்டார்ட் பண்றோம். ரெண்டும் சமமா இருக்கான்னு பாத்துக்கணும். இந்த பக்கம் 1/2 அடி கம்மியா வச்சிருக்கோம். எதுக்கு அந்த 1/2 அடி கம்மியா வச்சிருக்கீங்க? 1/2 அடி கம்மியா தான் வைக்கணும். நம்ம அந்த அடி 15 போடுறோம்ல, அதில் 1/2 அடி கம்மியா வைக்கணும். இல்லாட்டி ஒயர் வேஸ்ட்டாக போகும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 1/2 அடிக்கு வரைஞ்சிட்டோம். இது சாதா முடிச்சா சிவன் கண்ணா? சிவன் கண்ணு ஃபஸ்ட்டு சாதா முடிச்சு வரும். 1 சாதா முடிச்சு 1 சிவன் கண்ணு. இல்லை மொத்தமாக கையை கேட்டேன். சிவன் கண்ணு இதில் சாதா முடிச்சு 1 போட்டோம். அடுத்தது சிவன் கண்ணு. சொல்லணுமா இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும்.
ஒன்று சாதா முடிச்சு ஒன்று சிவன் கண்ணு. இதில் இது ஒன்று சாதா முடிச்சு இது சிவன் சிவன் கண்ணு. அடுத்து திரும்ப சாதா இப்போ சாதா நாட்டு. ஏதோ சாதா நாட்டுன்னு தான் உங்களை சொல்றாங்க. ஏதோ ஒன்று நாட் முடிச்சோன்னு சொல்லுவோம். இப்போ சாதா நாட்டு போட்டாச்சு. ம். அடுத்து சிவன் கண்ணாட்டு. இந்த ஒயரை அடியில் வச்சுக்கணும். இது சுத்து ஒயரை ஒரு சுத்து இப்படி சுற்றி கொண்டு வந்து இதை இப்படி மேலே வச்சுக்கணும். சுற்றி இல்லை, மடக்கி கொண்டு வந்து திரும்ப மடக்கி வைக்கிறீங்க. திருப்பி மடக்கி வைக்கணும். இந்த வெட்டின ஒயரை இப்படி சுற்றிக்கிறோம். ம். சுற்றி இதுக்குள்ளே விடுறோம். ம். தெரியுதாங்க வீடியோவில்? லெஃப்ட் சைடில் உள்ள விட்டு அது சரி, சிவன் கண்ணு. ம். இப்போ சாதா முடிச்சு இந்த மாதிரி கண்டினியூவாக 35 நாட்டையும் போட்டுக்கணும். ம். நான் ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. போடுங்க பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் லெவல் வராது, அதனால லெவல் கரெக்டாக வச்சுக்கணும். இது எல்லோ கலர் பா, இல்லை சாண்டல் 7. அது எடுத்து அது கொஞ்சம் இன்னும் நல்லா தெரியும். இப்போ இது 7 அது 7, 35 பேர் தான். ப்ரௌன் 7 அது 7. ப்ரௌன் தானே இது. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாலும் எப்படி அப்புறம் பார்த்தா எதி வச்சுன்னு இருக்கும். சாதா முடிச்சு கரெக்டாக வந்துடும். சிவன் கண் வயிறு தான் நடிக்க போடும்போது கீழே கோயில் மேலே போயிடும். ஒரு சாண்டல் ப்ரௌனு.
இதுதான். இந்த மாதிரி 35 நாட்டும் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அடுத்து ஃபுல்லாக ப்ரௌனு. ஆமாம், ப்ரௌன் ஏழு, சாண்டல் ஏழு, ப்ரௌன் ஏழு, 35 ஏழு. லைனாமா? 35 நாட் போட்டாச்சு. இப்ப அதே மாதிரி இந்த முன்னாடி நம்ம ஒயர் விட்டோம் பாரு, 1/2 அடி குறைவா விட்டோம். ஆமா. அந்த அளவே இந்த பக்கமும் நம்ம வெட்டிக்கணும். இப்ப இதுதான் சென்டர் நாட்டு. இப்ப இந்த சென்டர் நாட்டு நமக்கு அடையாளத்துக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அளந்துட்டு முடிச்சு போட்டுக்கலாம். ஆ? அளந்துட்டு முடிச்சு போட்டுக்கிறீங்க. ஆமா, அளந்துட்டு முடிச்சு போட்டுக்கலாம். இப்ப அடுத்த லைன் ஆரம்பிக்கிறோம். சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சென்டர் நாட்டு வந்து நாட் போட்டு வச்சுக்கலாம் அடையாளத்துக்கு. இப்போ இந்த பக்கம் முடிச்சு போட்டிருக்கீங்களா? இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இது சென்டர் ஒயரு. சென்டர் ஒயர்ல இருந்து அடுத்து மேலே 7 லைனு, கீழே 7 லைன் போட்டுக்கணும். மொத்தம் 15 லைனு. இதே மாதிரி 15 லைன் போட்டு அப்புறமேட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்ப மேல 7 போடுறீங்க. ஆமா, அடுத்து திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் 7 லைன் போடணும். போட்டு 15 லைன் அடி போட்டுட்டு அப்புறமேட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 முடிச்சு போடு. இதே மாதிரி 7 லைன் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றது தான் முடிஞ்சது, அப்புறம் போட்டுக்கலாம். கடகன்னு வந்துடும். போடும்போது கொஞ்சம் ஒயரை இழுத்து இழுத்து போட்டுக்கணும். டைட் பண்ணி. ஆமாம், டைட் பண்ணிக்கணும்.
எத்தனை லைன் மார்க்கு? இருக்கிறது 9, 10வது லைன் போடுறோம். சரி, ஓகே. இன்னும் 5 லைன் 15 லைன் போடுறோம். அடி இப்போ மேலே ஒரு பக்கம் 7 லைன் போட்டுட்டீங்களா? இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, இந்த பக்கம் 7 போட்டாச்சு. ஒரு 7 பக்கம் போட்டுட்டு இருக்கேன் 7வது. சரி, அதை முடிங்க. கார்னர் திருப்புறோம். அந்த ஒரு லைன் ஃபுல்லா போடணும். போட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைட்லையும் தான் கார்னர் திருப்ப முடியும். இப்போ இது வந்து இப்போ நீங்கள் பின்னிடுறது சுத்து வயது. ஆமா, சுத்து வயிறு தான் கார்னர் திருப்புறது எல்லாமே. அதே மாதிரி ஃபுல்லாக பின்னணும். ஆமா, இது வரணும். கார்னர் திருப்பி 29 லைன் போட்டுக்கோங்க. சொல்லமா மூளை திருப்புறோம். இந்த கார்னர் திருப்பும் போது 2 பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இப்படி வித்தியாசமா தான் வரும். மூளை திருப்புறது மட்டும். ஐயோ, நம்ம தப்பா போட்டோமேன்னு நினைப்பாங்க. இப்படிதான் வரும் கார்னர் சரி. லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி தான் வரும். இந்த மாதிரி 15 முடிச்சும் போட்டுக்கணும். இதான் மூளை திருப்புறது. இந்த கார்னர் திருப்புறது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடும் இந்த மாதிரி தான் கேப் அதிகமாக வரும். அது நார்மலாக சிவன் கண் வந்துடும். சரிதா? இந்த மாதிரி 15 லைன் போட்டு முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி தான் வரும். இனிமேல் அப்படியே சுற்றியே சிவன் கண் ஒரு நாட்டு சாதா முடிச்சு ஒரு நாட்டு போட்டு 31 லைன் போட்டுக்கணும். 31 லைன் போட்டு 30 லைன் முடிச்சுட்டு ஒரு லைனை உள்ள மடக்கி சொருவிக்கணும். 31 லைன் மேலே உயரம். ஆமாம், ஹைட்டு. அதில் ஒரு முடிச்சு வந்து மடக்கிக்கிறோம். மீதி வந்து அந்த 30 முடிச்சு தான் 30 முடிச்சு பை. ஆமாம், உயரம். அவ்வளோதான், பை முடிஞ்சு போச்சு.